வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை, காஞ்சிபுரம், இப்போது கோவிலம்பாக்கத்திலும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷியாமளா நவராத்திரி ரொம்ப அழகா சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. அம்பாள் அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருந்ததுனால அந்த 9 நாளும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும், உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கணும். எனக்கும் இது ஒரு மெமரியா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு வீடியோவா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஷியாமளா நவராத்திரி இது நம்ம 3வது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 3வது வருஷமா இது நடத்த ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. 4 நவராத்திரியுமே நம்ம பண்றோம். அதனால இந்த ஷியாமளா நவராத்திரி அப்படின்னு வரும்போது இசை வாத்தியங்கள், இசை கலைஞர்கள், கலைஞர்கள் பொதுவாகவே அப்படின்னு சொல்லி அவங்கள தான் வர வச்சு பண்ணுறோம். ஒரு தடவை முழுக்க முழுக்க வீணை வச்சு பண்ணோம். இந்த தடவை எல்லா வாத்தியமும் வாசிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு ஆரம்பித்தது. அழகா நாதஸ்வரம் தவிலோடு ஆரம்பித்து அப்படியே ஒன்று ஒன்றா வந்து வில்லுப்பாட்டில் முடிஞ்சது. இது பெரிய விஷயமா தான் இருந்தது. 9 நாளும் வேற எந்த ஒர்க்கும் பார்க்கவும் முடியலை. முழுக்க முழுக்க பூஜை. காலையில் இசையால் அம்பாளுக்கு ஆராதனை. இசைக்கலைஞர்கள் எல்லாம் வரும்போது கேட்பாங்க ஒவ்வொருத்தரா, நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் யாருக்குமே சொல்லலை, போஸ்ட் மட்டும்தான் போடுவோம், யாரையும் பர்சனலாக கூப்பிடுறது இல்லை, அவங்கவுங்க விருப்பப்பட்டு வந்தால் வரட்டும், இது அம்பாளுக்கு நடக்கிற ஆராதனை, உங்களுக்கு இந்த வாத்தியங்கள் வாசிக்கக்கூடிய பாக்கியம் கொடுத்த இந்த அம்பாள் நீங்க இன்னைக்கு விளக்கேத்தி நீங்க தான் எப்படி ஒரு வேதியர் ஒரு ஐயரை கூப்பிட்டு நிறைய ஒரு யாகம் பண்றோமோ, நிறைய பேரை கூப்பிட்டு யாகம் நடத்துறோமோ, ஒவ்வொரு யாகமும் இருக்கு இல்லையா? இப்ப கணபதி ஹோமம் இருக்கு, சண்டி யாகம் இருக்கு, ஒவ்வொரு யாகம் சுதர்சன யாகம் இருக்கு, இப்படி ஒவ்வொரு யாகமும் இருக்கு இல்லையா? அது மாதிரி நீங்க தான் அம்பாளுக்கு பூஜை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. இதுல எல்லாருமே அடுத்தடுத்து வந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சந்தோஷமா, எப்போதுமே கலைஞர்களுக்கு எதிர நிறைய ஆடியன்ஸ் இருக்கணும், கைத்தட்டல் இருக்கணும், அதுதான் அவங்களுடைய உற்சாகத்துக்கான வழியா இருக்கும். ஆனா நம்மளுடைய விளக்கடையில நடக்கும்போது நிறைய பேர் இருக்க மாட்டோம். ஆனா அங்க உற்சாகம் நிறைஞ்சு வழிஞ்சது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுல அந்த நிலைப்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கடம் வாசிச்சார் இல்லையா உமாசங்கர் ஐயா, அவங்க அப்பா விக்கு விநாயகம் மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கடத்துக்கே ரொம்ப பேர் போனவர். அவர் 19ஆம் தேதி நம்ம ஆரம்பிச்சோம், 20ஆம் தேதியே அவர் வர்றதா இருந்தது. ஆனா அவரால் வர முடியல. நான் 23ஆம் தேதி வந்துடட்டுமா அப்படின்னு சொல்லி அவர் டேட்டை மாற்றி கேட்டார். சரின்னு சொன்னோம். அந்த குடும்பம் மகா பெரியவாவோட அனுகிரகத்தோட அவ்வளவு புகழ் பாடிட்டு இருக்காங்க. மகா பெரியவாவோடு தான் அவங்களுக்கு அவர் தான் எல்லாமே அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய குடும்பம். அவர் வரும்போது அவ்வளவு கூட்டம். ஏன்னா அன்னைக்கு வசந்த பஞ்சமி, நம்மளுடைய அம்பாளுக்கான பஞ்சமி நாளும் கூட. அன்னைக்கு மத்தியானம் மாமிங்க எல்லாம் வாராகி சகஸ்ரநாமம் படிக்கிறதுக்காக வந்தாங்க. அவர் நிறைய பேர் அந்த பஞ்சமி வழிபாடுக்கு வந்தவங்களுக்கு அழகா அவருடைய கச்சேரியை பார்க்கக்கூடிய பாக்கியமும் கிடைச்சது. அவர் தான் அந்த நிகழ்வை பரிபூரமா உணர்ந்து பேசினவர் அப்படின்னா அவரை சொல்லலாம். அவர் சொன்னாரு, நாங்க எங்க கை நான் இந்த நாள் வரப்போறேன் அப்படிங்கிறதும், நான் என்ன நினைச்சேன், 20ஆம் தேதி தான் வரணும்னு நினைச்சேன். அம்பாள் முடிவு பண்ணிட்டா என்னை 23ஆம் தேதி தான் வர வைக்கணும்னு. சரி, நான் இங்கே வந்தேன். நான் உட்காரலாம், வாத்தியத்தை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் என் கை பேசணும். என் கை பேசினாலும் அந்த வாத்தியம் எடுத்து கொடுக்கணும்னாரு. உண்மையாகவே அவர் உணர்ந்து சொன்னது. இந்த இடத்துல பரிபூர்ணமாக அந்த கடாட்சம் இருக்குது, அந்த ஃபீல் இருக்குது. அதனால் இங்கே எங்களை மீறி இந்த கச்சேரி அவ்வளோ நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னப்போ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இசைக்கலைஞர்கள்,
ஒரு நாள் அப்படியே மொத நாள் நாதஸ்வரம், 2வது நாள் இசை குடும்பமா வந்து வாசிச்ச சுரேஷ் அண்ணா. அவங்களும் வந்து எனக்கு வந்து எல்லாருமே ஆல்ரெடி நம்ம கூட கனெக்ட் ஆயிருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் குடுத்தது. அவர் யாரு அப்படின்னா, கோலம் மாமின்னு சொல்லுவோம் இல்லையா? சுபத்ரா சங்கரன் மாமியோட அ சொந்தக்காரங்க. அவங்களோட போஸ்ட் போட்ட உடனே மாமி கால் பண்ணியிருந்தாங்க. சுபத்ரா மாமி கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிட்டு, அவர் வந்து என்னோட சொந்த மாமா பையன் அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆல்ரெடி நம்ம எல்லாருமே கனெக்ட்ல இருந்திருக்கோம் அப்படின்றது. அவங்க குடும்பமா வந்து வாசிச்சது எக்ஸ்ட்ரார்டினரின்னு சொல்லலாம். அப்பா, அவங்க யாரு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திரையுலகத்துல பின்னணி பாடகர் எஸ்பிபி ஐயாவோட 35 வருஷமா தொடர்ந்து பயணிச்சிட்டு இருந்தவர். எஸ்பிபி ஐயா வந்து ஒரு வீட்டுக்கு போய் ரிஹர்சலுக்கெல்லாம் வரேன் அப்படின்னு சொல்றது, இவங்க வீட்டுக்கு வருவாராம் அப்பப்ப. ஏதாவது பாட்டு பாடுறதுக்கு வந்து ரிஹர்சல் நம்ம உங்க வீட்ல வச்சுக்கலான்னு சொல்லி, இவங்க வீட்ல ரிஹர்சல் நடக்குமா, அப்படி உரிமையா வரக்கூடிய வீடு அவங்க. அந்த குடும்பமே அவ்வளவு பாரம்பரியமான ஒரு குடும்பம். அந்த பையனா இருக்கட்டும், அவர் அவ்ளோ அழகா கீபோர்டும் சரி, ஃப்ளூட்டும் சரி, அவ்ளோ அழகா ப்ளே பண்ணாரு. அந்த பொண்ணு அவ்ளோ சமத்தா, அவ்ளோ அழகா வயலின் ப்ளே பண்ணாங்க. அவங்க அப்பாவும் வந்து எங்களுக்கு அந்த கச்சேரியே வந்து அவ்ளோ நிறைவா இருந்தது. அவரு மிருதங்கம் வாசிச்சாரு. ரொம்ப வந்து நிறைவா இருந்தது. ஒரு சொந்தக்காரங்க கூட பழகுன மாதிரி ஒரு ஃபீல குடுத்தது. அதே மாரி 3வது நாள் செண்ட மேளம். அ அடுத்து வந்து கைலாய வாத்தியம் வைக்கிறதா இருந்தது. கைலாய வாத்தியம் வைக்கிறோம் அப்டின்னா, இந்த ஸ்கூல் லீவு இதெல்லாம் வச்சுட்டு முடிஞ்சு அப்பதான் நமக்கு கைலாய வாத்தியம் வாசிக்க வரக்கூடிய ருத்ரமாயன் ஐயாவோட குரூப்பு நெறைய சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க. ஸோ, அதனால ஸ்கூல் அப்பதான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப இருக்கட்டும் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, மொத நாள் நைட்டு அ ஆனந்திட்ட சொல்லி அவளும் வந்து நடனம் ஆடுனா. அவ வந்து டான்ஸ் ஆடுனதா இருக்கட்டும். டான்ஸ் ஆடும்போது என்ன ஆச்சு அப்டின்னா, அது அன்னைக்கு அப்பல்லாம் அவ ஒண்ணுமே சொல்லல. மொத நாள் நைட்டு சொல்றேன், பாப்பா கைலாய வாத்தியம் இல்ல. அவங்க ஸ்கூல் பசங்க நானே தான் வேணான்னேன். ஏன்னா கன்டினியூவா பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சிருக்கு. அதனால நீ வந்து ஆட முடியுமான்னு கேட்டேன். உடனே சரிம்மான்னா, அவ அப்ப கூட எதுவுமே சொல்லல. ஆடி முடிச்சுட்டு, ஆ அன்னைக்கு வந்து ஆசையா அவ வந்து கேட்டது, எனக்கு வந்து நீங்க அம்பாள் கட்டின புடவ எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டா. ஆடி முடிச்சுட்டு எதுவுமே கேட்க மாட்டா. ஆனா கேட்டா. அதனால அம்பாளுக்கு அந்த மஞ்ச புடவைய எடுத்து அவளுக்கு குடுத்தேன். குடுத்துட்டு நைட்டு வந்து அ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் டைனிங் டேபிள்ல நின்னு பேசிட்டு இருக்கும்போது அவ சொல்றா, "உங்களுக்கு தெரியுமா? நானு அங்க அபிராமி அந்தாதி நீங்கலாம் இங்க படிச்சீங்கல்ல, அன்னைக்கு வந்து தாமர மாலை மட்டும் நீங்க குடுத்து விட்டுருந்தீங்க. நான் அத போட போனேன். அந்த அம்பாள் என்னமோ மொறச்சுக்கிட்டே இருக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அவங்க ஏதோ கோவமா இருக்காங்களோன்ற மாரியே இருந்துச்சு. அவ என்கிட்டயும் சொன்னா, "நீங்க அவங்கள என்னன்னு பார்க்குறீங்களாம்மா? எனக்கு என்னமோ அவங்க என்னைய மொறச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு." அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த தாமர மாலைய போடும்போது அவ கையில இருந்த அம்பாள் கையில இருந்த வளையல் ஃபுல்லா கழண்டு கீழ உருண்டு ஓடுச்சு. ஆனா உடையலையாம். கழண்டு உருண்டு ஓடியிருக்கு. பார்த்துட்டு, அ மாலைய போட்டுட்டு அம்பாள்ட்ட பேசுனாளாம். ஆ எல்லாருக்கும் அவங்கவங்க வழியில தானே பக்தி செய்ய தெரியும். அவங்கவங்க வழியில தானே பூஜை செய்ய தெரியும். அவ என் பொண்ணு சின்னவ அம்பாள்ட்ட கேட்டிருக்கா, "உங்களுக்கு ஏதாவது கோவமா இருக்கீங்களா? உங்களுக்கு நீங்க என்ன மொறச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நான் வேணா உங்களுக்காக டான்ஸ் ஆடவா?" அப்படின்னு அவ அன்னைக்கு கேட்டிருக்கா. கேட்டுட்டு இது காலையில அந்த மாலைய போட்டுட்டு, நம்ம அங்க மட்டும் அம்மா உட்காந்து அபிராமி அந்தாதி படிக்கிறாங்க. இந்த அம்பாளுக்கு நம்ம மட்டுமாவது உட்காந்து படிப்போம்ன்னு சொல்லிட்டு, அவ 100 பாட்டையுமே அங்க உட்காந்து படிச்சிருக்கா. ஆ படிச்சு எனக்கு அந்த வீடியோ பார்த்தோனே எனக்கே ரொம்ப ஷாக்கா இருந்தது. அன்னைக்கு அவ கேட்டாளாம் அந்த அம்பாள்ட்ட, "நான் வேணா உங்களுக்காக ஆடட்டுமா?" அப்படின்னு கேட்டாளாம். அடுத்த வாரம் அவ கேட்ட நாள்ல இருந்து அடுத்த வாரம் அவ ஆடுறா. அத வந்து அவ ஆடி முடிச்சுட்டு அங்க கூட அத வெளிப்படுத்திக்கல. வீட்டுக்கு வந்து சொன்னா, "உங்களுக்கு தெரியுமா? நான் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க அதுக்கு ஆடுறதுக்கான சந்தர்ப்பம் அவ்வளோ அழகா எனக்கு குடுத்தாங்க." அப்படின்னு சொன்னப்போ வந்து எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. ஒவ்வொன்னுமே தெய்வ அனுக்கிரகத்தால நடந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி மொத நாள் நைட்டு முடிவு பண்றோம். ஷியாமளா நவராத்திரிக்கு மொத நாளுக்கு
இருக்கு. நாள் 17ஆம் தேதி முடிவாகுது. யோசிக்கிறேன். இல்ல ஈவினிங்லயும் லலிதா சஹஸ்ரநாமம், ஷியாமளா தண்டகம் எல்லாமே படிக்கணும். அம்பாளுக்கு அது கேட்கட்டுமே அப்படின்னு தோணுது. அப்புறமா ராஜலட்சுமி மாமின்னு ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து இங்க ஆஷாட நவராத்திரிக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கால் பண்றேன். அவங்க நிமிஷத்துல மொத்த பேரையும் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னாங்க. ஒரு 2 நாள் மட்டும் நான் வந்து அவங்க கேட்டுக்கிட்டேன் அவங்க கிட்ட. மத்த நாள் எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ண மாமிங்க தான். அவ்ளோ அழகா வந்து நேர்த்தியா உட்காந்து, அவ்ளோ அழகா உட்காந்து பாடி, ஒரு சில பேர் பிரசாதத்தோட வந்து, அம்பாளுக்கு நெய்வேத்தியமும் பண்ணி, "இந்த வாராகிய நாங்க பார்க்க மாட்டோமா, விளக்கடைக்கு வரமாட்டோமான்னு நாங்க நெனச்சிருக்கோம்மா. எங்களுக்கு நீங்க இவ்ளோ அழகா கூப்பிட்டு எங்கள வந்து படிக்க வச்சீங்கன்னு" சொல்லி, அவங்களுக்கும் நாங்களுமே வந்து மரியாதை பண்ணி, இது எல்லாமே வந்து அம்பாள் அனுக்கிரகத்தால பரிபூரணமா நடந்தது. அது மாரி 6வது நாள் வந்து அ நம்ம சுர்முகி, அவங்க கணவருடைய தபேலா, அப்புறம் சித்தார் வாசிச்ச அவர் பேர் என்னடா? ஆ சித்தார் வாசிச்ச ஈஸ்வர் அண்ணா, அவருடைய பையன் ஃப்ளூட் வாசிச்சாரு. அதாவது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லயோ, அல்லது ஒரு பெரிய பணக்காரங்களுடைய ரிசப்ஷன்லயோ, ரொம்ப அது வந்து ஒரு கிராண்டா அது ஒரு அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீல குடுக்கக்கூடிய, ஒரு ரிச் ஃபீல குடுக்கக்கூடிய அந்த சித்தார் மியூசிக்கும், அந்த தபேலாவும் சேர்த்து அப்படியே மயக்கி வச்சிருச்சுன்னே சொல்லலாம். அவ்வளவு நல்லா இருந்தது. சுரேஷ் வந்து சுரேஷ் சுர்முகி வீட்டுக்கார் சுரேஷ் அண்ணான்னு தான் நான் சொல்லணும். அவர் என்னைய விட ரொம்ப பெரியவரு. அவர் வந்து வாசிக்கும்போது, அ ஒரு கட்டத்தில என்னாச்சு அப்டின்னா, சுர்முகி சொல்றாங்க கடைசியா, "நீ அந்த சிவனுக்கு இத வாசி" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கணவர வாசிக்க சொல்றாங்க. அவர் வந்து, "இல்ல எனக்கு" அவர் கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தாரு. அதனால என்னாச்சுன்னா, அவரு வந்து எனக்கு அ எனக்கு அத வாசிக்கிற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா தெர்ல அப்டின்னாரு. "இல்ல நாங்க லைவ் எல்லாம் போகல. லைவ கட் பண்றோம். நீங்க வந்து வாசிங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த் இன்னைக்கு வந்துரும்" அப்படின்னு சொல்றோம். உண்மையாவே அவர் வாசிச்சாரு. அந்த வாசிச்சு முடிச்ச உடனே வந்து நான் சொன்னேன், "எவ்ளோ நல்லா இருந்தது. நீங்க அப்பப்ப வாங்க" அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்த செகண்ட் சொல்றாரு, "எனக்கு தனியா இங்க கச்சேரி பண்ணணும். நான் தனியா உட்காந்து தபேலா மட்டுமே தனி கச்சேரியா நான் பண்ணணும்." அப்படின்ற ஆசையே வந்துருச்சு. இந்த இடம் அவ்ளோ எனர்ஜி குடுக்குது அப்படின்னாரு. உண்மையிலேயே அந்த இடம் வந்து வாராகியோட இடமா அல்லது ஷியாமளாவோட இடமான்ற மாதிரி ஆயிடுச்சு. முழுக்க முழுக்க இசைக்கலைஞர்களால கொண்டாடப்பட்ட ஒரு விஷயமாயிடுச்சு. இது எல்லாமே இருந்தாலும், நம்மளுடைய நாட்டுப்புற கலையான பம்ப உடுக்க, அம்பாள் அழைப்பு அது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. 7வது நாள் வந்து அந்த பம்பை உடுக்கைய வர வச்சோம். வர வைக்கும்போதே சொன்னோம், "நீங்க அம்பாள் அழைப்பு பண்ணுங்க" அப்படின்னுட்டு. நெறைய பேரு அந்த நீங்க இந்த பதிவ பார்க்குறீங்க அப்படின்னா, எனக்கு மெசேஜ் பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா, அ நீங்களும் இந்த பதிவ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெறைய பேர் அதில சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு பர்சனலா மெசேஜ் அனுப்புறீங்க. அ அந்த இடம் சப்த மாதர்களுக்கான இடமே. நாட் ஒன்லி வாராகி. அந்த இடத்துல சப்த மாதர்களுமே வருவாங்க. நீங்க அங்க சப்த மாதர் வழிபாடே பண்ணுங்கன்னு நெறைய பேரு எனக்குமே மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்க யாரெல்லாம் அப்படி பண்ணியிருந்தீங்களோ, அவங்கலாம் ஆமான்னு இதில ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா, அங்க அம்பாள் அழைப்புக்கு அ பண்ணும்போது, அந்த சப்த மாதர்களுக்கான அழைப்பு பண்ணும்போது, என்னை அறியாம கண்ணீர் வந்தது. அதே மாதிரி பச்சையம்மன், நான் எப்படி வந்து என் குல தெய்வமான காமாட்சி, காமாட்சிய தாண்டி ஒரு 2 தெய்வம் நான் ரொம்ப விரும்பி சொல்லுவேன். விரும்பி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த தெய்வத்த பார்க்கும்போது, அது என்னோட சம்மந்தப்பட்ட தெய்வம் அப்படின்னு தோன்றது. ஒண்ணு அங்காளம்மன், இன்னொன்னு பச்சையம்மன். இந்த 2 தெய்வமும் அங்க வந்து அம்பாள் அழைப்புல அவங்க அழைக்கும்போது, என்னை அறியாம நெறையவே கண்ணீர் வந்ததுன்னே சொல்லலாம். அந்த இசைக்கலைஞர்கள் அவ்ளோ அழகா பம்பை உடுக்கையில நம்மளுடைய கிராமிய முறைப்படி இதுவுமே ஷியாமளாவோட அருள் இருந்தா தான் நடக்கும். இசைன்றது இது மட்டும் இல்ல, எல்லாமே கலந்தது தான் அப்படின்றத தான் வந்து சொல்ற விதமா தான் இருந்தது. அதே மாதிரி 8வது நாள் வீணை வாசிக்க வந்த காயத்ரி. அந்த பொண்ண பார்த்து நான் ரொம்ப என்னைய வந்து அவ வந்து அ என்ன சொல்றது? ஒரு மனச கொள்ளை கொண்டாள் அப்படின்னு அவள சொல்லலாம். என்னாச்சு அப்படின்னா,
அவ சூப்பர் சிங்கர்ல வந்திருக்கா. நல்லா பாடுவா. வீணை ரொம்ப அழகா வாசிக்கிறா. பரதநாட்டிய அரங்கேற்றம் முடிச்சிருக்கா. இது மட்டும் இல்லாம ஒருவேளை அவங்க அம்மா இதிலேயே கொண்டு போயிட்டாங்களாக்குன்னு பார்த்தா, இன்ஜினியரிங் 2ண்ட் இயர் கம்ப்ளீட் பண்றாளாம் இந்த வருஷம். இன்ஜினியரிங் படிக்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அந்த இதோட இந்த நுண்கலைகளையும் விடாம பிடிச்சிட்டு போறான்னா, அவளையும் அவங்க அம்மாவையும் நான் ரொம்பவே வந்து பார்த்து வியந்தேன். இந்த பிள்ளை எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ல அப்படின்ற மாரி இருந்தது. அவங்களுடைய அந்த இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு குழந்தையால இவ்ளோ கமிட்டடா இருக்க முடியுமா? ஒரு தாய் தன்னுடைய மகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கா அப்படின்னா, அந்த அம்மாவையும் சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். ஏன்னா 3 1/2 வயசுல இவ கிளாஸுக்கு போன ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு வீணைய கொண்டு வர்றதா இருக்கட்டும், அந்த வீணைய கார்லேருந்து இறக்கும்போது ஒரு குழந்தைய இறக்குற மாரி அவ்ளோ பக்குவமா இறக்கி கொண்டு வந்து அவள வாசிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அவள கரெக்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து வியந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கலைஞனோ, ஒரு ஒரு உலகத்துக்கு தெரியக்கூடிய ஒரு நபரா உருவெடுக்கிறதுக்கு, அந்த ஒரு நபர் மட்டும் முக்கியம் இல்ல. அந்த குடும்பம், இன்னும் எத்தன பேர் அந்த அவங்களுக்காக தியாகம் பண்றாங்க. பண்ணாதான் அவங்களுக்கு அந்த வெளி உலகத்துக்கான அந்த இது வருது அப்படிங்கிறத பார்த்தேன், உணர்ந்தேன். அத மாதிரி 9வது நாள் இந்த வில்லிசை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து, நம்ம டிவி வந்த புதுசுல இருந்து சொல்லலாம். தூர்தர்ஷன்ல சுப்பு ஆறுமுகம் ஐயா அவங்களுடைய அந்த வில்லிசை கேட்கும்போதெல்லாம் வில்லிசையில இவங்க ஒரு புது பாணியமும் வெறுமனே சாமிகளுக்கு மட்டும் பாடாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்வியல் முறையையும் இந்த வில்லிசையில கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வந்தது யாருன்னா சுப்பு ஆறுமுகம் ஐயா. அத மாதிரி இப்போ எனக்கு வந்து கமலஹாசன ரொம்ப பிடிக்கும்னு நிறைய இதுல சொல்லியிருப்பேன். அவருடைய படமான உத்தம வில்லன்லயும் அந்த பாட்டு வரும் இல்லையா? தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினை பாட அந்த பாட்ட எழுதினவரும் ஐயாவும், அ அம்மா பாரதி திருமகன் அவங்களும் தான் அந்த பாட்டையே உருவாக்குனது, எழுதுனது. ஸோ அவங்க கிட்ட அவங்க வர்றாங்க, வர ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதே வந்து பெரிய பாக்கியமா பார்த்தேன். அதாவது அம்பாள் அனுக்கிரகம் இருக்க போய் மட்டும் தான் வந்து அது எல்லாமே சாத்தியமா நடந்துச்சு. அவங்க கேட்டது என்னன்னா, "வில்ல வைக்கணும்னா ஸ்டேஜ் இருந்தா நல்லா இருக்கும்மா, ஸ்டேஜ் வேணும்." அப்படின்னு கேட்டப்போ, அவங்க ஒரு கலைஞர் கேட்குறாங்கன்னா, அதுல அர்த்தம் இருக்கும் அப்படின்றத உணர்ந்து, உடனே அதுக்கு ஸ்டேஜுக்கும் ஏற்பாடு பண்ணி, நாள் நைட்டே அந்த ஸ்டேஜ போட்டு ரெடி பண்ணி வச்சு, மறுநாள் காலையில அவங்க வந்தோனே அந்த வில்லிசை நடந்தது அவ்வளவு கம்பீரமா, அழகா. எங்க அம்மா மகாராணி அங்க உட்கார்ந்து எல்லா இசைக்கலைஞர்களையும் வர வச்சு, அவங்க கையால விளக்கேத்த வச்சு, அவங்களால் அந்த இசை ஆராதனையும் ஏத்துக்கிட்டு, அவங்களுக்கும் அருள் பாலிச்சா. அத வந்து வந்த ஒவ்வொரு இசைக்கலைஞரும் ஆத்மார்த்தமா உணர்ந்தாங்க. வந்த அத்தன பேரும் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, "நாங்க இனிமேல் அப்பப்ப வரட்டுமா இங்க? இங்க வந்து உட்கார்ந்து வாசிக்கட்டுமா?" அப்படின்னு கேட்டது தான் இந்த இசை ஆராதனையோட வெற்றி அப்படின்னே நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாள் மாலை வேளையில வந்த மாமிங்களா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதத்துல என்னைய அட்மையர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு ஸ்ரத்தையா உட்கார்ந்து படிச்சு, அந்த ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும், நான் வந்து நெறைய பேர் வந்து என் கூட க்ளோஸா இருக்கிறவங்கலாம் எனக்கு கால் பண்ணும்போது, பேசம்போது, அல்லது அவங்க அங்க வரம்போது கேட்ட வார்த்தை என்னன்னா, "நீங்களும் லைவ்ல வரலாமே! நீங்க முன்னாடி உட்காருங்க. அப்பதான் எங்களுக்கு லைவ் பார்க்கணும் போல இருக்கு." அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதனால 7வது நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் உட்கார்ந்தேன். ஆனா, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அம்பாள் இன்னைக்கு அவங்கள செலக்ட் பண்ணி வர வச்சிருக்கா. எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனா ஒரு 5 பேர், 6 பேர் வந்து உட்கார்ந்து அத படிக்கக்கூடிய அந்த ஆட்கள் இவ்வளோ பெரிய சென்னை மாநகர்ல அவங்கள சூஸ் பண்ணி அம்பாள் வர வச்சிருக்கா. அது அவங்களுக்கான நேரம். அங்க நான் என்னுடைய தலைய காமிச்சுட்டு, என்னுடைய தலையிடல் எதுவுமே இருக்கக்கூடாது. நான் அவங்கள உட்கார வச்சு அவங்க படிக்கட்டும். நான் உட்கார்ந்து அத காதால கேட்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னுடைய நோக்கமாவும் இருந்தது. இது முழுக்க முழுக்க எனக்கு எந்த வரியை ஞாபகப்படுத்துது அப்படின்னா, இந்த 10 நாள்ல, இந்த 9 நாள்ல நான் என்ன அடைஞ்சேன் அப்படின்னா, என்னால அ வேலைகள் நெறைய என்னால பண்ண முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பூஜையிலேயே தான் இருந்தேன். அங்க உள்ள ஒரு சில வேலைகள் மட்டும் வேணா பார்த்திருப்பேனே தவிர, மத்தபடி எல்லாமே வந்து இந்த பூஜைக்காகவே தான் இந்த 9 நாளுமே காலை, மாலை எல்லாமே இப்படியே தான் போச்சு. அ இருந்தாலும்
நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா, பயனென்னாமல் உழைக்கச் சொன்னால், பக்தி செய்து பிழைக்கச் சொன்னாள். என் பொழப்பு பக்தியில மட்டும்தான் இருக்கு. இந்த 9 நாளுமே இந்த பக்தி செய்றது மட்டும் தான் என்னுடைய வேலை, என்னுடைய கடமை, என்னுடைய நோக்கம் எல்லாமே. இதுல ஒரு நாள் கூட நான் ஸ்கிப் பண்ணாம பண்ணணும். ஏன்னா யார்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா, அம்பாள்ட்ட சொல்லியிருக்கேன். 9 நாளு காலையில உனக்கு கச்சேரி நடக்கும்மா. சாயங்காலம் உனக்கு வேத பாராயணம் நடக்கும். வேதங்களா வந்து முழங்குவாங்க. அப்படின்னு தான் அம்பாள்ட்ட சொன்னேன். அத அம்பாள் நடத்தக்கூடிய எந்த தங்கு தடையும் இல்லாம, எந்த ஒரு குழப்பமும் இல்லாம, டைமிங் மிஸ் ஆகாம, டென்ஷன் இல்லாம அவ்வளோ அழகா நடந்தது. இதுக்கு சாட்சி என்ன அப்படின்னா, அ இங்க நம்ம பூஜைக்கெல்லாம் மது அப்படின்றவங்க வருவாங்க. வில்லுப்பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அ எனக்கு அந்த சந்தோஷம் தாங்கல. அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவங்க கிட்ட ப மாதங்கி, ராஜமாதங்கிய பார்த்துட்டு நான் சொல்றேன், "எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்றேன். அவங்க தோள்ல இருந்து ரோஜா பூ இருக்கு. அந்த ரோஜா பூ விழல. அதுலருந்து இதழ் கொட்டுது. அப்படியே 1, 2ஆ விழும்போது 2 பேருக்குமே கண்ணீர் வந்துருச்சு. இது சத்தியமான உண்மை. இதுதான் ஆராதனை. நம்ம ஒரு பொங்கல் வச்சு படைக்கலாம், சுண்டல் வச்சு படைக்கலாம், சாம்பார் சாதம் படைக்கலாம், எல்லாமே படைக்கலாம். அதை எப்படி தெய்வம் ஆசையா ஏத்துக்குதோ, அதே மாரி தான் இந்த இசை ஆராதனைய அம்பாள் ஏத்துக்கிட்டா அப்டின்னே சொல்லலாம். வில்லுப்பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாரதி திருமகன் அம்மா கிட்ட நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாவது பேசியிருப்போம். அவங்க கமல் சார் கூட வந்து ஒர்க் பண்ண அனுபவம், அப்புறம் பொது விஷயங்கள், ஒரு கலைஞனுடைய லைஃப் எப்படியெல்லாம் இருக்கு, அப்படின்றதெல்லாம் அவ்வளவு எந்தோசிஸா பேசிட்டு இருந்தோம். அவங்களுக்கு என்னன்னா, அத ரசிச்சு நாங்க பேசுறோம் அப்படின்றது வந்து, அந்த ஒவ்வொரு வரி அந்த உத்தம வில்லன்ல அந்த வில்லிசை பாட்டுல வர்ற ஒவ்வொரு வரியவும் நானும் சரி, பிள்ளைகளும் சரி, எங்க பிள்ளைங்களும் சரி ரசிச்சு, இந்த வரியெல்லாம் அவ்வளவு நாங்க என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி, அதுல எவ்வளோ அர்த்தம் இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசம்போது, ஒரு பாட்டு எழுதுனவங்களுக்கு உள்ள சந்தோஷத்த நாங்க அவங்க கிட்ட பார்த்தோம். அது மாரி அவங்களுடைய அந்த வில்லுப்பாட்டு கச்சேரி வெறுமனே வில்லிசையும், அம்பாள் புகழையும், விளக்கோட பெருமையும் மட்டும் பேசாம, ஒரு குடும்பம் எப்படி ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த குடும்பம் காட்டுச்சு. ஐயா வந்து தாளத்தோட அழகா வந்து பேசினதா இருக்கட்டும், அவங்களும் அவங்களுடைய கணவர் அவ்ளோ அழகா அந்த அதை எடிஃபை பண்ணி பேசினதா இருக்கட்டும், அவங்களுடைய மகன் பக்கத்திலேயே வந்து கலைமகன் அவர் பேசினதா இருக்கட்டும், எங்க மாமனார், மாமியார் வந்திருந்தாங்க. எங்க மாமனார், மாமியாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும், பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது வாரியார் சுவாமி அப்படின்னு அவங்க கிட்ட சொன்ன உடனே, எங்களையே நாங்க பார்க்குற மாரி இருக்கு. எனக்கு மாப்பிள்ளை சொல்லி கல்யாணம் பண்ணது வாரியார் சாமி தான் பண்ணி வச்சாருன்னு சொல்லி, எங்க மாமனாரும், மாமியாரு அவங்க எல்லாம் அவ்வளவு பேசுனாங்க. இது எல்லாம் பரமானந்தத்த குடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அ அம்பாள் அனுக்கிரகம் பரிபூரணமா இருக்கு. பேசுறதுக்கு வந்து அ இது இது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓ! இப்படி பூஜை பண்ணணுமா? எங்களுக்கு சாமி இப்படிதான் பூஜை பண்ண சொல்லுச்சு. அப்படிதான் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி தாம்பூலம் வைக்கும்போது கூட அவங்களுக்கு நம்மளுடைய கடைக்கு வர்றாங்க. நம்மளுடைய பொருள் ஒண்ண குடுக்கணுன்றதுக்காக என்ன குடுத்தேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அவங்களுக்கும் ஒரு பித்தளை கிண்ணம், நல்ல அழகான ஒரு பவுலும், அதுல ஜாக்கெட் பிட்டெல்லாம் போடல. அவங்களுக்கு தட்சணையா பழம், வெத்தலைப்பாக்கு ஒரு ரூ. 101 வச்சு குடுத்தேன். எ எனக்கு ஜாக்கெட் பிட் வாங்குறதுக்கு வந்து முதல்ல யோசிச்சோம். ஃபர்ஸ்ட் டே குடுக்கல. அப்புறம் 2வது நாள் நான் போய் வாங்கிட்டு வந்து அத குடுத்து வேண்டாம் இருக்கட்டும். இது வந்து குடுக்குற ஒவ்வொன்னும் அவங்களுக்கு உபயோகமா இருக்கணும். எனக்கு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்ல குட்டியோண்டா குங்குமம் அதெல்லாம் போடுறத விட, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள், குங்குமம் அதுவும் வ குண்டு மஞ்சள் குடுக்க பிடிக்கும். அத வச்சு பூ வச்சு, அங்க இருக்கிறத வச்சு குடுத்தோம். ரொம்ப சிம்பிளான பூஜை தான் இந்த பூஜை. ஆனா, அம்பாள் அவ்வளோ அழகா பரிபூரணமா ஏத்துக்கிட்டா. இது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இதுல முத்தாய்ப்பா ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்டின்னா, 9வது நாள் காலையில ஒரு கால் வருது. யாரு அப்டின்னா, தாரணி. அ ஆக்ட்ரஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
மாலா அப்படின்ற கேரக்டர்ல வடிவேலு சார் கூட நடிச்சிருப்பாங்க. வடிவேலு சார் அடிக்கடி மாலா, மாலான்னு அந்த கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்க இல்லையா? அவங்க தான். அவங்க அவங்களாவே கால் பண்ணாங்க. கால் பண்ணி, "ராஜிம்மா நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நேத்து ஷியாமளா தண்டகம் எனக்கு அதுவா ப்ளே ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில வில்லுப்பாட்ட பார்த்தேன். எனக்கு கிளம்பி வரணும் போல இருக்கு ராஜிம்மா. அங்க எத்தன மணி வரைக்கும் இருப்பீங்கன்னு கேட்டாங்க. நான் 8:30 மணி வரைக்கும் இருப்பேம்மான்னேன். அவங்க வந்தாங்க. இத்தனைக்கும் ஒரு ரிசப்ஷன் போக வேண்டியவங்க. ரிசப்ஷனுக்கு நான் இங்க வந்துட்டு அப்புறமா ரிசப்ஷன் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இருக்கிறது ஆழ்வார் திருநகர் நம்ம ஏரியா இங்க போரூர் பக்கத்துல. இங்கேருந்து அவங்க கோவிலம்பாக்கம் வந்து, அங்க ராஜமாதங்கியும், நம்மளுடைய அம்பாளையும் தரிசிச்சு ஏன்னா அவங்க வந்து இனாகரேஷனுக்கே வர்றேன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா முதல்ல அனௌன்ஸ் பண்ணது அவங்க தான். விளக்கு கடை வந்து கோவிலம்பாக்கத்துல ஓப்பன் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி அவ்வளவு ஆசையா ஒருத்தவங்கள்ட்ட சொன்னோம், அத செய்யணும். அது மாரி அம்பாள் திரும்ப திரும்ப நமக்கு காட்சி குடுத்து நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கா, நாங்க போகணும். அப்படின்னு சொல்லி வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து எங்ககிட்ட அ அவ்ளோ அழகா வந்து அங்க பூஜை பண்ணிட்டு போன தாரணி அவங்களுக்கும் வந்து ரொம்பவே நன்றி. அம்பாள் வந்து ரொம்ப அழகா, நிறைவா இந்த பூஜைய நடத்துனா. திரும்ப திரும்ப சொல்றது, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் போயிட்டுருக்கு. பயன் எண்ணாமல் உழைக்கச் சொன்னால், பக்தி செய்து பிழைக்கச் சொன்னாள். இது நடக்குமா? இது நடக்காதா? அதெல்லாம் இல்ல. இது என் வேலை. இத நான் பார்க்கணும். அதே மாதிரி வாழ்க்கையின் நோக்கம் முழுக்க முழுக்க பக்தி தான் ஆயிடுச்சு. ஒவ்வொரு கடைக்கு போறதும் பூஜைக்காக அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த அந்த பூஜைய எப்பவும் எந்த தடங்கலும் இல்லாம பண்ணக்கூடிய பாக்கியம் அம்பாள் எனக்கு குடுக்கணும். அடுத்து லலிதா நவராத்திரி. அது எப்ப வருது? அது காஞ்சிபுரத்தில முழுக்க முழுக்க எப்படி இது வந்து அ நம்மளுடைய ரேடியல் ரோட்ல இருக்கிற கோவிலம்பாக்கத்தில நடந்துச்சோ, அதே மாதிரி 9 நாளும் காஞ்சி மண்ணுல அந்த லலிதா நவராத்திரிக்கான வழிபாடு நடக்கும். அ ஏன் இங்க பண்ணல, அங்க பண்ணலலாம் இல்ல. ஆஷாட நவராத்திரி அப்படின்னா, அது போரூர்ல தான். அதே மாரி லலிதா நவராத்திரி அப்படின்னா, அது நான் காஞ்சிபுரத்தில தான் அப்படின்னு முடிவு பண்ணினேன். எனக்கு ரொம்ப ஏன் இந்த வாட்டி கோவிலம்பாக்கம் அப்படின்னா, அங்க வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இப்படி வாத்தியம் வச்சு வாசிக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்கு. நல்ல ஸ்பேஸ் இருக்கு. மக்கள் வந்து உட்காந்து பார்க்கணும்னாலும் சரி, இசைக்கலைஞர்கள் அவங்க என்ஜாய் பண்ணி வாசிக்கிறதுக்காகவும் சரி, ஒருத்தரும் கூட நாங்க முடிக்கணுமா அப்படின்ற மாரி தான், "இன்னொன்னு வாசிக்கட்டுமா?" அப்படின்னு கேட்டு கேட்டு வாசிச்சாங்க. அதுதான் அம்பாள் அனுக்கிரகம். அவ முன்னாடி உட்காந்து அவங்க ஆராதனை பண்ணி, அவங்க தீபாராதனை பண்ணது தான் பெரிய பாக்கியம். அதுதான் முழுசா அம்பாள் ஆனந்தமா ஏத்துக்கிட்டா அப்படின்னு நம்புறேன். இந்த ஷியாமளா நவராத்திரி உங்களுக்கு உங்களுக்குமே வந்து ஒரு நல்ல தெளிவ குடுத்துருக்கும். ஷியாமளா அப்படிங்கிறதே ஞானம், அறிவு, எது உண்மைன்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைய குடுக்கறது தான். அந்த அறிவை, ஞானத்த அம்பாள் நமக்கு பரிபூரணமா வழங்குறா, வழங்கிக்கிட்டே இருக்கிறா. தொடர்ந்து அவள வழிபடுவோம். நன்றி, வணக்கம்.